காந்தியோட விஜய் பேசிட்டு வரதா கூட்டணி தொடர்பாக பேசிட்டு வரதா சொல்றாங்க. நிறைய ரூமர்களுக்கு நிறைய இதுக்கு பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி எதனா அறிவிப்புகள் இருந்தால் கண்டிப்பாக பொது வழியில் கண்டிப்பாக அறிவிப்புகள் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ரூமர்களுக்கு பதில் சொல்ல வேணாம். இல்லை இது எல்லாமே ரூமர் தான். நிறைய நீங்கள் ஒரு மாதமோ 2 மாதமோ நிறைய இது மாதிரி பேச்சுக்கள் நிறைய அங்கே பேசிட்டாங்க இங்கே பேசிட்டாங்க டெல்லியிலேருந்து பேசிட்டாங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்கவில்லை. இது ஏற்கனவே சொல்லிவிட்டோம். கூட்டணி பற்றி பேசுறியா சார்? இல்லை இதுக்கான ஏதாவது அறிவிப்புகள் பொதுவில் கொடுக்கணுமா இருந்தால் பொது வழியில் கண்டிப்பாக கொடுப்போம். மற்றபடி இந்த நிறைய ரூமர்களுக்கெல்லாம் நம்ம எடுத்து பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எங்களுடைய தலைவருடைய ஒரே குறிக்கோள் மக்கள்கிட்ட எங்களுக்கு பெரும்பாலும் மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கு. மக்களை சந்திக்க வேண்டிய பணிகள் நிறைய இருக்கு. அதுல முன்னெடுப்புல இருக்கும். கண்டிப்பா அடுத்தடுத்த கட்டத்தில் எங்களுடைய கட்சி தாவேக்காவை காப்பாத்திக்கணும்னா நீங்க அதிமுகவோட வந்துருங்கலாம் முன்னாள் அமைச்சர்கள் பேசுறாங்க. உங்களை இன்னொரு பவன் கல்யாணம் ஆக்குறோம்னா பேசுறாங்க. இங்க இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் பேசுறாங்க. யார் பேசுறாங்களோ அவங்க வந்து அவங்களுடைய நோக்கம் என்னன்னு மறந்துட்டு பேசுறாங்கன்னு அர்த்தம். அப்படி பேசுறவங்க வந்து ஒன்னு திமுகவோட அன்கோல இருக்காங்களா? ஏன்னா அவங்களுடைய பிரதான எதிரி திமுகவை பேசுவதை விடுத்துட்டு அவர்கள் வந்து என்று தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசுகிறாங்களோ நாங்கள் எங்களுடைய எதிரி யாருன்னு சொல்லிட்டோம். எங்களுடைய கொள்கை எதிரி யாருன்னு சொல்லிட்டோம். எங்களுடைய அரசியல் எதிரி யாருன்னு சொல்லிட்டோம். அவர்களை பற்றி மட்டும்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆட்சியில் இல்லாதவர்கள் பற்றி நாங்கள் பேசுவதில்லை. யார் அப்படி பேசுறாங்களோ அவர்கள் வந்து மறைமுகமாக திமுகவுக்கு உதவி செய்யறாங்கன்னு அர்த்தம். அவர்கள் தான் இல்ல கூட்டணிக்கு யார் வேண்டாலும் கூப்பிடலாம். ஆனால் மற்ற தேவையில்லாத வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக நாங்கள் என்றும் யாரை பற்றியும் தவறாக எந்த கட்சியை பற்றியும் பேசியதில்லை. எங்களுடைய கொள்கை எதிரியோ அரசியல் தவிர்த்து வேற யாரை பற்றியும் பேசியதில்லை. அவர்கள் தவறாக பேசுறாருன்னு சொன்னீங்க. அதுக்காக நான் சொல்றேன், நாங்கள் யாரை பற்றியும் பேசவில்லை. அவர்கள் தவறாக பேசுகிறார் என்றால் அது அவர்களுடைய கொள்கையில் மாற்றம் இருக்கு. இல்ல அதிமுக இன்று ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி. இன்னைக்கு அரசியல் ஆட்சியில் இல்லாத கட்சி. அவர்களை சொல்லி நாங்கள் பேசி நாங்கள் தேவையில்லாமல் மக்களை குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இன்று எங்களுடைய பிரதான தமிழக மக்களுக்கு முக்கிய விரோதியாக இருக்கிற திமுக தான் எங்களுடைய பிரதான அரசியல் எதிரி. கொள்கை எதிரியாக இங்கே பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இவங்க 2 பேரை பற்றி நாங்கள் பேச முடியும். ஆட்சியில் அரசியல் இன்னைக்கு ஆட்சியில் இல்லாதவர்களை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பீகார்ல தேசிய ஜனநாயக கூட்டணி பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? அதுதான் தெளிவாக சொல்லிட்டோம். எங்களுடைய கூட்டணி நிலையில போன மாசத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாட்டோ அதுல எந்த மாற்றமும் இல்லை. எங்களுடைய கொள்கை எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியை சொல்லிவிட்டோம். அந்த கட்சியோடு இருக்கும் எந்த கட்சியோடும் நாங்கள் கூட்டணி இருக்க 1% இல்லை. அதற்கான ஒரு பாயிண்ட் புள்ளி சதவீதம் கூட வாய்ப்பு இல்லைன்றது தெளிவாக சொல்லிட்டோம். நாங்கள் தான் ஏற்கனவே சொல்லிட்டோம். எங்களுடைய நிலைப்பாட்டில் எங்களுடைய தலைவர் தான் முதல்வர் வேட்பாளர். எங்களுடைய வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர். எங்களுடைய கட்சியின் தலைமையை ஏற்று யார் வருகிறார்களோ அது எங்களுக்கு கொள்கையில் எந்த முரண்பாடு இல்லைன்னா கண்டிப்பாக இருப்போம். இதில் எந்த மாற்றமும் இல்லைன்றதான் நாங்கள் முன்னாடி இருந்த